வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு இருக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ், அடுத்து நம்மளோட யூஎஸ் மார்க்கெட், மூணாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸோட பொசிஷன் வந்து நேற்று எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இந்த 3 மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு நேத்தோட மார்க்கெட் பொறுத்தளவில் நமக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ஷூட் அப் ஆயிருந்துச்சு. அண்ட் நேற்று வந்து நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ கேப் அப்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ அதே ரேஞ்சு தான் கேப் அப்பும் வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சிலேருந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,900 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸை பொறுத்தளவு இங்கிருந்து 81,200 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ்அப் ஆகிறதுக்காக சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. அப்போது இந்த பையிங் ப்ரெஷர் அப்படியே நம்ம வந்து நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து மார்க்கெட்டில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் வரும். அப்போ அந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் வருமா வராதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நேற்று வந்து நமக்கு 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ். அதாவது நமக்கு வந்து 24,800 பக்கம் தான் கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸ் இருந்திருக்கு. அப்போது இப்போதைய நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு நிலைமை வந்து மார்க்கெட்டில் காலையில் ஒரு பாசிட்டிவான புஷ் இருந்தாலும் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு காலையில் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் புஷ் இருந்தாலும் நேற்று வந்து நமக்கு 3:30க்கு இருந்த பொசிஷனை விட இப்போ கம்மியாக இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 140 பாயிண்ட் வந்து கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஆனால் இதே இது நம்ம வந்து ஒரு 7 மணிக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நமக்கு மார்க்கெட்டில் 180 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் வந்து ஒரு 40 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருக்குன்னா அடுத்து இப்போ மணி 8 மணி. ஸோ 9 மணிக்குள்ள இன்னொரு 40 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவரி ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதே மொமெண்டம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சொல்ல முடியாது ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக கேண்டில் வந்து மார்க்கெட்டில் கேப் டவுன் வராமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து கேப் டவுனை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு ரொம்ப சிம்பிளாக யூஸ்வலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது மணி 7 மணி இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்த்துருந்தோம்னா 180 பாயிண்ட்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 140 பாயிண்ட். அடுத்த இன்னொரு 1 மணி நேரத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகி கேப் டவுன் வராமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைய நிலைமையில் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்போது நிஃப்டி 50யை பொறுத்தளவு நமக்கு ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கிருந்து எவ்வளோ தூரம் கேப் டவுன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 24,700 இருக்கும். அப்போது இந்த 24,700லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா 24,700. இந்த 24,000 ஏன்னா கேப் டவுன் கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட்டாவது வரும். அப்போது மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னா இந்த 24,700 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு எப்போ ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதோ அப்போ நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். அப்படி இந்த 24,700 வந்து பிரேக் டவுன் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 2 தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,440க்கு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இன்றைக்கி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,700 நிஃப்டி 50யை பொறுத்தளவு. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கண்டிப்பாக இனிஷியல் வந்து ஒரு புஷ் இருக்கும். ஏன்னா இந்த கேப் ரெக்கவரி பண்ணுறதுக்கு. அப்போ இந்த இனிஷியல் புஷ் வந்து 80,000 தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து 81,200 வரைக்கும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் வந்து 80,500 வரைக்குமாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சென்செக்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 80,000 தான் சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு இருக்கிற முக்கியமான பிவட் லெவல். ஸோ இப்போ இது வந்து நமக்கு சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனும் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனும் கிஃப்ட் நிஃப்டியை வச்சு என்ன நடந்தால் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்.
அடுத்து நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது, நேத்தோட யுஎஸ் மார்க்கெட் நம்ம காலையில கவனிச்சோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன்ல தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன்ல இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல நம்ம ஏன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தோம். மார்க்கெட் கேப் டவுன்ல தான் இருந்துச்சு. அண்ட் அங்கிருந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் கேரக்டர் தான் வந்திருக்கு. அப்போ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தளவு நமக்கு பார்த்தோம்னா, அழகா வந்து ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் அண்ட் எண்ட் ஆஃப் த டேல இந்த டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து S&P 500 நமக்கு வந்து NASDAQ காம்போசிட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் தான் இருந்திருக்கு. இந்த டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் கரெக்ட்டா பாருங்க, பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு. இந்த இடத்துல ஒரு பாட்டம் லைன், அதே மாரி இந்த இடத்துல ஒரு பாட்டம் லைன். இந்த 2 பாட்டம் லைன் இங்க வந்து மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மேல பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இதே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்லயும் கேப் டவுன், நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கேப் டவுன்னு. அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50ய பொறுத்தளவு நம்ம இந்த நிஃப்டி 50ல 24,700ம் அதே மாரி நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு 80,000ம் இந்த 2மே ஒரு முக்கியமான பிரைஸ் லெவல். இந்த பிரைஸ் லெவலை வந்து கிராஸ் பண்ணல அப்படின்னா, நமக்கும் ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நீங்க வந்து இந்த ஒரு முக்கியமான பிவட் லெவலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் சைடு எடுக்கணும். இது அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிஃப்டி 50லயும் 24,700 போனதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இதே இது நீங்க வந்து ஸ்கேல்பர் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ இல்ல 1 மினிட் டைம் ஃப்ரேம்லயோ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மல்டிபிள் ட்ரேட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு லாங் டியூரேஷன் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப கரெக்ட்டா இந்த பிவட் லெவல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டி அண்ட் யுஎஸ் மார்க்கெட் 2 அனலைஸ் பண்ணிட்டோம். 3வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ். அண்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட்ல நெட் பியரிஷா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸோட பொசிஷன் நெட் பியரிஷ் ஆகவும், ஆனா ப்ரோஸோட பொசிஷன் நெட் புல்லிஷ் ஆகவும் இருக்கு. அப்போ இது 2ம் மாறி இருக்கும்போது நம்ம எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸை ஃபாலோ பண்ணோம். ஸோ அதை கணக்கு வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் ஒரு இந்த 24,700லேருந்து கிராஸே பண்ணாம மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நெறையா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் குடுத்துருக்காங்க. மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த பிவட் லெவல கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து மறுபடியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆனாலும் நம்ம இதுதான் ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். ஆனா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்ட்டா போகும். ஸோ எப்பயுமே ஒரு ப்ரீ கன்சீவ்டு மைண்ட், அதாவது ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு, இப்படி தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு நீங்க இருக்க வேண்டாம். ஸோ இப்போதைய நிலைமையில வச்சு பார்க்கும்போது, நம்ம எந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் எந்தெந்த டேட்டாஸ பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். அப்படிங்கிறனால, மார்க்கெட்ல நீங்க இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாஸ கூட நீங்க நம்பிறலாம். அதே மாரி நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் சேர்த்து நமக்கு பார்க்கணும். ஸோ இந்தியா விக்ஸோட வாலடைலிட்டி ஹை ரொம்ப அதிகமா இருக்கு. இங்கிருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆனா கூட மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ஷூட் அப் ஆயிரும். ஸோ அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும்னா, இந்தியா விக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் இருக்கணும். அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து 24,700 பக்கத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வருது. சப்போஸ் இந்த 24,700 பக்கத்துல வந்துருச்சு. கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். 24,700க்கு பக்கத்துல வந்துருச்சு. அண்ட் இந்த டைம் வந்து நமக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகும் அப்படின்னு தெரியலனா, அப்ப வந்து இந்தியா விக்ஸோட ட்ரெண்ட் பாருங்க. அப் ட்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா 24,700க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கீழ விழுகும். அதே மாரி டவுன் ட்ரெண்டா இருந்துச்சுன்னா, இந்த 24,700யோ இல்லன்னா 80,000த்தையோ வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கட் ஆகி மேல போயிரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த மாரி அடிஷனல் டேட்டாஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து ட்ரெண்ட கண்டுபிடிச்சு அந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய, மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு இருக்க செட்டப்போ இல்லன்னா ஒரு ஐடியாவோ வருது அப்படின்னா, கரெக்ட்டா லாங் பொசிஷன் எடுங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணுங்க. கரெக்ட்டா பொசிஷன் எடுங்க. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு வந்து பிரைஸ் கரெக்ஷன், மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.